ஒற்றாமரை குலம் என்று பெயர் பெற்றது எப்படின்னு பார்ப்போம். தேவர்களின் அரசன் தேவேந்திரன் இவன் விருத்திராசுரன் என்ற கொடிய அரக்கனை கொன்றான். எனவே பிரம்மஹத்தி என்ற குற்றத்திற்கு ஆளானான். இக்குற்றம் நீங்க மண்ணுலகத்திற்கு வந்தான். பல புண்ணிய நதிகளில் நீராடினான். புனித தலங்களில் இறைவனை வழிபட்டான். என்றாலும் பிரம்மஹத்தி என்ற பாவம் நீங்கவில்லை. கடைசியில் கடம்பவனத்திற்குள் புகுந்தான். அங்கே ஒரு பெரிய கடம்ப மரத்தில் அடியில் சிவலிங்கம் இருப்பதை பார்த்தான். பெரும் மகிழ்ச்சியடைந்தான். ஏனென்றால் அது தானே தோன்றி முளைத்த சிவலிங்கம். அருகில் இருந்த குளத்தில் குளித்தான். தேவலோகத்தில் இருந்து பூஜைக்கு வேண்டிய பொருட்களை கொண்டு வர செய்தான். ஆனாலும் பூஜைக்கு மனம் மிகுந்த மலர் எதுவும் அங்கு கிடைக்கவில்லை. வருந்தினான். துயரம் நெஞ்சை அடைத்தது. உள்ளம் சோர்ந்தான். அன்பர்களின் துயரம் காண சகிப்பானா இறைவன். கடவுளின் அருள் கருணையாக மாறியது. அந்த கருணை அங்கிருந்த குளத்தில் பொற்றாமரை மலர்களாக மலர்ந்து ஒளியும் மனமும் ஒரு சேர வீசின. பொற்றாமரைகள் மலர்ந்த குளம் பொற்றாமரை குளம் என பெயர் பெற்றது. அம்மலர்களால் இறைவனை தொழுதான் இந்திரன். கருணையே வடிவான சோமசுந்தர கடவுள் தேவேந்திரனிடம் பக்திக்கு மகிழ்ந்தான். அவனிடம் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி தோறும் இங்கு வந்து என்னை வணங்கினால் ஓராண்டு என்னை பூஜை செய்த பலன் கிடைக்கும் என்று கூறி அவனது பிரம்மஹத்தி தோஷத்தையும் நீக்கினார். தேவர் தலைவனும் சொக்கநாதரை தன் மனக்கோவிலில் பிரதிஷ்டை செய்து தன் தேவலோகம் சென்று பன்னெடுங்காலம் நல்லாட்சி புரிந்தான். நன்றி.